நாமும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய கரத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட உங்களுடைய தற்போதைய நிலை மிகவும் வித்தியாசமாய் காணப்படலாம். பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நாம் கடந்து செல்லும் பொழுது அநேக தடைகள் ஏற்படும், அநேக தடைகள் குறுக்கிடும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த தடைகளை தகர்த்து எறிந்து தன் ஜனங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய ஜனங்கள் எதை குறித்தும் பின்வாங்கி போகக்கூடாது, எதை முன்னிட்டும் தன்னுடைய ஜனங்கள் பின்வாங்கி திரும்பி போய்விடக் கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை சுதந்திரிப்பதற்காக நீங்களும் நானும் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி முன்னேறி நடந்து கொண்டு போகும் பொழுது பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும். மலையை போல நிமிர்ந்து நிற்கும். அவைகளை நாம் வீழ்த்த வேண்டியது அவசியம். அவைகளை தாண்டி செல்ல வேண்டியது அவசியம். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவ ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது கானான் தேசத்தின் எல்லையை அடைந்தவுடன், கில்காலை வந்து அடைந்தவுடன் கானானுக்குள் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதுதான் எரிகோவின் மதில் சுவர்கள், எரிகோ கோட்டை. மிகப்பெரிய ஒரு தடை. எரிகோவின் மதில் சுவர் அப்படியே நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அதை கடந்து போனால்தான் தேவ ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் எரிகோவை போல நிமிர்ந்து நிற்கும். இந்த எரிகோவின் கோட்டை எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எரிகோ கோட்டையை தேவ ஜனங்கள் எப்படி வீழ்த்தினார்கள், எப்படி அந்த தடையை தாண்டினார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமானது. பாருங்கள், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் ஜனம் எரிகோவை வீழ்த்த வேண்டும். என் ஜனம் எரிகோ என்ற மதில் சுவரை, எரிகோ என்ற பட்டணத்தை, எரிகோ என்ற மிகப்பெரிய கோட்டையை என் ஜனம் வீழ்த்தி என் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்டிருந்த எரிகோவின் கோட்டை. இந்த எரிகோ என்ற ஒரு பட்டணம் எப்படி இருந்தது என்றால், அந்த மதில் சுவர் எப்படிப்பட்ட மதில் சுவர் என்றால், ஆச்சரியமான ஒரு மதில் சுவர். அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் எத்தனை அளவிற்கு வலிமை உள்ளது என்றால், ஒரே சமயத்தில் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் 2 ஒரே சமயத்தில் அதன் மீது பயணம் செய்ய முடியும். எரிகோவின் மதில் சுவரை சற்று யோசித்து பாருங்கள். எரிகோவின் மதில் சுவர் எவ்வளவு வலிமையானது என்றால், ஒரே சமயத்தில் 2 ரதங்கள் அதில் புறப்பட்டு செல்ல முடியும். 6 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள். அப்படி என்றால் ஒரே சமயத்தில் எத்தனை குதிரைகள் அந்த மதில் சுவரின் மேல் நடந்து போக முடியும்? 12 குதிரைகள் ஒன்று சேர நடந்து போக முடியும். அப்படி என்றால் அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதில் சுவர். தேவ ஜனங்கள் அதை தாண்டித்தான் கானானுக்குள் செல்ல வேண்டும். கர்த்தருக்கு என்ன விருப்பம் என்றால், தன்னுடைய ஜனங்கள் எரிகோவில் கயிறை போட்டு ஏறி சென்று அதை வீழ்த்த வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. எரிகோவை தகர்த்து எறிய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். எரிகோவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். என் ஜனம் தடைகளை
உடைத்து எறிந்து என் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசியிருக்கிற வாக்குத்தத்தங்கள், அநேக சமயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் உங்களோடு கூட இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், அவைகளை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தடைகளாய் எரிகோவை போல அநேக காரியங்கள் நிமிர்ந்து நிற்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த தடைகளை என் ஜனம் உடைத்து எரிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த தடையை தகர்த்து எறிந்தார்கள் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியத்தை நாம் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற தடைகள் எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அவைகளையும் நாம் தகர்த்து எறிய முடியும். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? எரிகோவை வீழ்த்தும் முன் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கர்த்தர் தெளிவாய் தன்னுடைய வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு சொன்ன முதல் ஆலோசனையை பாருங்கள். எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு சொன்ன முதல் வார்த்தையை பாருங்கள். அதுவும் குறிப்பிட்டு சொல்லுகிறார், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் எரிகோவை சுற்றி வாருங்கள். சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தில் பாருங்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு சொன்ன முதல் ஆலோசனை பாருங்கள். தடையாய் எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை வித்தியாசமாயிருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், சுற்றி வாருங்கள். உங்களுக்கு தடையாய் நிற்கிற எரிகோவை ஒவ்வொரு நாளும் சுற்றி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் 6 நாட்களும் செய்ய வேண்டும். 7வது நாளில் 7 முறை அந்த கோட்டையை சுற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே தேவ ஜனங்கள் அதை செய்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் தடையாய் அநேக காரியங்கள் நின்று கொண்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் அநேக காரியங்கள் எழும்பி நிற்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று தேவ ஜனங்களுக்கு சொன்னது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் செய்த காரியம் என்ன? முதல் நாள் எழுந்திருப்பார்கள், எரிகோ கோட்டையை போய் சுற்றிவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்து விடுவார்கள் தங்களுடைய இருப்பிடத்தில். இப்படியே 6 நாளும் செய்தார்கள். 7வது நாளில் 7 தடவை சுற்றி வந்தார்கள். இது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டிய காரியங்கள். எரிகோ கோட்டை விழுகிற வரைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சுற்றி வர வேண்டும் என்று தேவஜனங்களுக்கு சொன்னார். அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தேவ ஜனங்கள் அப்படித்தான் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் எழுந்து எரிகோ கோட்டையை சுற்றிவிட்டு வந்து தங்களுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து விடுவார்கள். யுத்த புருஷர்கள் அத்தனை பேரும் அதை சுற்றிவிட்டு மீண்டும் வந்து தங்களுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து விடுவார்கள். இது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமாயிருக்கும், வித்தியாசமாயிருக்கும். இந்த கோட்டை விழுவதற்கும், இந்த பெரிய உயர்ந்து நிற்கிற மதில் சுவர் இடிந்து விழுவதற்கும், நான் சுற்றி வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி மனிதனுடைய அறிவு எதிர்த்து நின்று பேசத்தான் செய்யும். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நம்முடைய மனுஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாய் தான் காணப்படும். பாருங்கள், எனக்கு முன்பாக நிற்கிற தடையை வீழ்த்துவதற்கு, அதை இடித்து தள்ளுவதற்கும்
நான் தொடர்ச்சியா என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லிதான் பல சமயத்தில் நமக்குள் கேள்விக்குறிகள் எழும்பும். என்ன இது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை வித்தியாசமா இருக்கே, கோட்டையை வீழ்த்தணும்னு சொன்னா சுற்றி வாருங்கன்னு சொல்றாரே, நீங்க சும்மா போய் சுத்திட்டு வாங்க ஒரு தடவை. ஒரு தடவை சுத்தியாச்சு, என்ன ஆண்டவரே அடுத்தது? இல்ல, திரும்ப போ. 1 2 3 4 என்று சொல்லி 6 நாட்களும் சுற்றி வந்தாகிவிட்டது. ஆனால் எரிகோ கோட்டையில் ஒரு விரிசல் கூட காணப்படவில்லை, ஒரு மாற்றமும் காணப்படவில்லை. அது அப்படியே தான் நிக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டிய காரியம், நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய காரியங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள். சரியாய் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள், கர்த்தரை கருத்தாய் தேட ஆரம்பியுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். சுற்றி வருதல் என்று சொல்லி, சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆலோசனை என்ன? தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து என் பாதத்தில் காத்திருங்கள், தொடர்ந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் கர்த்தருக்கு காத்திருப்பதற்கும் தடை தகர்ந்து எறிவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம மனுஷ ஞானம் பேசத்தான் செய்யும். வேற ஏதாவது ஒன்று செய்தானாச்சும் நல்லா இருக்குமே, ஒரு தடவை சுற்றி வரும்பொழுது ஏதாவது ஒரு ஈட்டியை வச்சு குத்துனாலோ அல்லது வேற எதையாவது ஒன்றை வைத்து அஸ்திபாரத்தை சற்று அசைத்தாலோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, வெறுமனே சுற்றி வர சொல்றாரே. மனுஷனுக்கு இது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாய் தான் காணப்படும். பாருங்கள், அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். சுற்றி வந்து அப்படியே பாளையத்தில் போய் தங்கி விடுகிறார்கள். வேற எதையுமே செய்யல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறார்கள். மதில் சுவர் அப்படியே தான் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதை தான் நான் செய்துவிட்டேன், ஆனா எந்தவித மாற்றமும் இல்லையே, எந்தவித அசைவும் எரிகோவில் காணப்படவில்லையே. அடைக்கப்பட்ட கதவு அடைக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறதே, ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையே. தேவன் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்து கொண்டிருக்கிறேனே, எந்த மாற்றமும் இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், சுற்றி வாருங்கள், தொடர்ந்து சுற்றி வாருங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்தில் 13 முறை சுற்றி வந்தார்கள். 13 முறையும் சுற்றி வந்த பொழுதும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து காத்திருங்கள், தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள். இதுதான் சுற்றி வருதல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டிய காரியங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், செய்து கொண்டே இருங்கள். ஆனால் தேவ ஜனம் பல சமயத்தில் நினைக்கிற காரியம் என்ன? நான் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் என் தடை அப்படியே நின்று கொண்டிருக்கிறதே, எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? மதில் சுவரை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நீ செய்ய வேண்டியதுதான் உன்னுடைய நோக்கமா இருக்க வேண்டும், அதுதான் உன்னுடைய கவலையா இருக்க வேண்டும். எதை நான் சொல்லுகிறேனோ அதை செய்ய வேண்டும். இதைதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் இந்த நாளிலே எரிகோவை போல நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எனக்காக காத்திருங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள். நான் இதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா மாற்றம் இல்லையே. கர்த்தர் சொல்றார், இல்ல, தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். அன்றைக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். 7வது நாளில் எரிகோவின் கோட்டை விழுந்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் குறித்த நாள். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே இந்த நாட்களை குறித்து வைத்து விட்டார்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு எந்த நாளில் முடிவு உண்டாக வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே குறித்து வைத்து விட்டார். அது வரையிலும் நீங்களும் நானும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை உறுதியாய் தேட வேண்டும். கர்த்தரை உறுதியாய் தேட வேண்டியது அவசியம். அதுவும் பாருங்கள், கர்த்தர் யாரை சுற்றி வர சொன்னாராம் பாருங்கள். 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும். யுத்த புருஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? யுத்தத்தில் பழக்கிவிக்கப்பட்டவர்கள், எதிரியை வீழ்த்துவதற்கு திராணி உள்ளவர்கள், எப்பேற்பட்ட தடையும் தாண்டக்கூடியவர்கள், யுத்த புருஷர்கள். யுத்தத்திற்கு பழக்கிவிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சுற்றி வா, வேற எதையும் செய்யாத. இன்றைக்கு உங்களுக்குள் அநேக உலக ஞானங்கள் இருக்கலாம், அநேக காரியங்களில் நீங்கள் திறமை வாய்ந்தவர்களாய் இருக்கலாம், அநேக காரியங்களை கற்று தேர்ந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? உன்னுடைய திறமை, உன்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வேணாம், நான் சொல்றதை நீ செய். சுற்றி வாங்க, எரிகோவை சுற்றி வாருங்கள், இதை மாத்திரம் என் ஜனம் செய்யட்டும். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம், எரிகோ வீழ்த்தப்படும் வரையிலும் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், தொடர்ந்து நான் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன், நன்றாய் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்து இருக்கிறேன், கர்த்தருக்காக காத்து இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எரிகோ அப்படியே நின்று கொண்டிருக்கிறதே, ஒரு விரிசல் கூட காணப்படவில்லையே. வீட்டில் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது, வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அப்படியே தான் இருக்கிறது, வீட்டில் இருக்கிற கடன் தொல்லை அப்படியே தான் இருக்கிறது. நான் சுற்றி சுற்றி வந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அதனால் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை விட்டுவிட்டு நின்றுவிட நினைக்கிறீர்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எரிகோ மதில் போல நின்று கொண்டுதான் இருக்கும், ஆனால் நான் சொல்லுகிற காரியத்தை என் ஜனம் செய்யட்டும், என் வார்த்தைக்கு என் ஜனம் கீழ்ப்படியட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படியே ஒவ்வொரு நாளும் எரிகோவை சுற்றி வர ஆரம்பித்தார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தும் தொடர்ந்து கர்த்தருக்காக காத்திருந்தும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் கண்களுக்கு மாற்றம் ஏற்பட்டது தெரியாமல் இருக்கலாம், எரிகோவில் விரிசல் ஏற்படாதது போல காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு காரியம் தெரியுமா? எரிகோவின் அஸ்திபாரங்களை கர்த்தர் ஏற்கனவே அசைக்க ஆரம்பித்து விட்டார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் அஸ்திபாரங்களை ஏற்கனவே கர்த்தர் அசைக்க ஆரம்பித்து விட்டார். அஸ்திபாரங்கள் அசைவது வெளியரங்கமாய் தெரியாது. அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜெபம் அந்தரங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படியும் பொழுது வெளியரங்கமான காரியங்கள் தெரியாதது போலத்தான் காணப்படும். நான் தொடர்ந்து கீழ்ப்படுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் எந்த மாற்றமும் இல்லையே. அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே நெருக்கம், இது தொடர்ந்து என் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? நான் அஸ்திபாரங்களை அசைக்க ஆரம்பித்து விட்டேன். எரிகோவின் அஸ்திபாரங்கள் ஏற்கனவே அசைக்கப்பட ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தொடர்ந்து சுற்றி வர வேண்டும், தொடர்ந்து சுற்றி வர வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை நம்முடைய செவிகளில் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் தரித்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். உங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிற காரியங்கள் அநேகம் இருக்கலாம். நான் எவ்வளவோ செய்தும் இன்னும் இந்த காரியம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்ன? 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஆலோசனையை பாருங்கள். முதல் ஆலோசனை என்ன? சுற்றி வாருங்கள். இரண்டாவது ஆலோசனை என்ன? சுற்றி வரும்போது என்ன பண்ணக்கூடாது? எதையும் பேசக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது.
அமைதியா போகணும், அமைதியா வரணும். அந்த வார்த்தையில் பாருங்களேன், 10வது வசனத்தில், நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தருக்கு தன்னுடைய ஜனத்தை பத்தி நன்றா தெரியும். கர்த்தருக்கு தன்னுடைய ஜனத்தை குறித்து நன்றாக தெரியும். ஜனங்களை சுற்றி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டா அந்த ஜனம் என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிக்கும்? சுற்றி வரும்போதே எரிகோவின் மதில் சுவர் அப்படியே பார்க்கும். இந்த யோசுவாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, யுத்தத்துக்கு வந்துருக்கிறோம், ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுறான்ப்பா, சும்மா சுற்றி சுற்றி வான்னு சொல்கிறான். சுற்றி வரும்போதே ஏதோ சுத்தியில் வச்சு ஒரு 2 அடி அடித்தானாச்சும் பரவாயில்ல, சும்மா சுற்றி சுற்றி வான்னு சொல்கிறானே, முறுமுறுக்கும் தன்னுடைய ஜனம். அதுக்காகத்தான் கர்த்தர் சொன்னார், எதையும் பேசக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பேசுவாங்க, எரிகோவின் மதுளை பாப்பாப்பா எவ்வளோ பெருசா இருக்கு ஐயா, எப்படிதான் கட்டுனானோ. அடுத்து என்ன சொல்லுவான், இது எப்படிதான் விழப்போதோ தெரியலையே. தன்னுடைய ஜனத்தை குறித்து கர்த்தருக்கு நன்றா தெரியும், நன்றாக தெரியும். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, எதையும் பேசாத. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு தேவ ஜனங்களை பற்றி கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அவங்க கர்த்தரை குறித்து அதிகமாய் பேசுவதை விட எதை குறித்து அதிகமாக பேசுவாங்க? தங்களுடைய பிரச்சனையை குறித்து ரொம்ப ஜோரா பேசுவாங்க பாருங்க, பெரிதாய் பேசுவார்கள். பிரச்சனை அவங்களுக்கு பெருசா தெரியும். யார் ரொம்ப சின்னதா தெரியவா? கர்த்தர் அந்த இடத்துல சின்னதா தெரிவார். எரிகோவின் மதில் சுவரை பார்க்கும்போது தேவ ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்த கர்த்தருடைய கரம் தெரிவது இல்லை. ஏன்னா உயர்ந்து நிற்கிற மதில் சுவர். அதனால கர்த்தர் பார்த்தார், என் ஜனங்களுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பும் அவிசுவாசமான வார்த்தைகளும் நிச்சயமாய் புறப்பட்டு வரும். அதனால் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது, உங்கள் வாயினால் சத்தம் காட்டாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இப்படி சொன்னார் என்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் இருக்கும், யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஆனா மற்றவர்களுக்குள் என்ன இருக்காது? அந்த விசுவாசம் இருக்காது. அவர்கள் பேசுகிற அவிசுவாச சத்தம் விசுவாசிகளின் காதில் பட அவங்களுக்கு என்ன ஆயிடும்? அதே அவிசுவாசம் தொற்றிக்கொள்ளும். அதனால கர்த்தர் பார்த்தார், எதையுமே பேசாதீங்க, சுத்தி வாங்க, அமைதியா போங்க. இதேதான் தேவ ஜனங்கள் செய்தார்களாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனத்தை. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். எந்தவித ஆர்ப்பரிப்பும் உங்களுக்குள் இருந்து வர வேண்டாம், எந்தவித பேச்சையும் நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடையை குறித்து நீங்கள் பேச வேண்டாம், எதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். மௌனமாய் போங்கள், மௌனமாய் வாருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற எரிகோவின் மதில்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகளை குறித்து மலைப்பாய் பேசுவதை நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து பேசுவதை நிறுத்திவிடுங்கள். அது இன்னும் உங்களை பலகீனப்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து பேசுவதை நிறுத்திவிடுங்கள். அதை பேசி 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 உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் குறைந்து போக ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மௌனமாயிருங்கள், நான் சொல்வதை மாத்திரம் செய்யுங்கள், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிற கடினமான காரியங்கள், கடினமாய் நின்று கொண்டிருக்கிற மனிதர்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் அவர்கள் இன்னும் கடினப்பட்டு நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை குறித்து நீ பேசாத, அவர்களை குறித்து எதை காரியத்தின் குறித்தும் நீ ஆலோசிக்காத. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் சொல்லுகிறதை நீ செய், எனக்கு காத்திரு. நிச்சயமாய் ஒரு நாள் எரிகோ வீழ்த்தப்படத்தான் வேண்டும். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், தடையாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, நிமிர்ந்து நிற்கிற எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, மேட்டிமையாயிருக்கிற எந்த மனுஷியானாலும் சரி, அவள் இடிந்து விழத்தான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தொடர்ந்து இந்த காரியத்தை செய்வீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆலோசனையை உங்கள் உள்ளத்திலே தரித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட தடைகள் நின்று கொண்டிருந்தாலும் அது ஒரு நாள் தகர்ந்து உங்களுக்கு முன்பாக விழத்தான் வேண்டும்.
அப்படி கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு சொல்ல ஆலோசனை என்ன? எதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, மௌனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது கர்த்தர் சொன்ன காரியத்தை பாருங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனம். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 தரம் சுற்றி வந்தார்கள். தொடர்ந்து கர்த்தர் சொல்ல சொல்ல, கர்த்தர் வெளிப்படுத்த அந்த காரியங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அப்படியே அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் எரிகோவை நீங்களும் நானும் வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நிபந்தனை இல்லாமல், எந்தவித கேள்வியும் கேட்காமல், முறுமுறுப்பில்லாமல், கர்த்தரோடு கூட வாக்குவாதம் செய்யாமல், இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி என்று கேள்வி கேட்காமல், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செயல்படுத்த வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிற மூன்றாவது காரியம். சுற்றி வாருங்கள் என்றால் சுற்றி வர வேண்டும், பேசாதிருங்கள் என்றால் பேசாதிருக்க வேண்டும், பாளையத்திற்கு திரும்புங்கள் என்றால் திரும்ப வேண்டும், மீண்டும் புறப்படுங்கள் என்றால் புறப்பட வேண்டும். ஏன், எதற்கு? நேற்று தான் சுற்றி வந்தேனே, மீண்டும் நான் சுற்ற வேண்டுமா? நேற்று தான் நான் ஜெபித்தேனே, மீண்டும் நான் ஜெபிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது. கர்த்தரோடு கூட வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கடைசி வரையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுப்பார்கள். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கீழ்ப்படிதல். அது எதுவாயிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை புரிகிறதோ புரியவில்லையோ, நமக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ, ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். இதைதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தன்னுடைய வேதத்தை எழுதி தந்ததின் ரகசியம் என்ன? நீங்களும் நானும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பல சமயத்தில் தேவ ஜனங்கள் கர்த்தரோடு கூட வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் இப்படி செய்ய வேண்டும்? ஏன் நான் இப்படி செய்யக்கூடாதா? அன்றைக்கு நீர் இப்படி செய்தீரே, அதே போல ஏன் இன்றைக்கு செய்யக்கூடாது? தேவனுடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். நீங்களும் நானும் அந்த ஆச்சரியங்களை, ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அது எதுவாக இருந்தாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆலோசனை என்ன? எரிகோ மதில் மிக பெரிய மதில் சுவராய் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கும். தடைகள் அப்படியே நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கும். நம்முடைய சுய பலத்தினால் அதை தாண்ட முடியாது, தகர்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ கீழ்ப்படிந்து பார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து பார், அதன் பின்பு மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எதுவாய் இருந்தாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இதைதான் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். ஆனால் பல சமயத்தில் தேவ ஜனங்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படும் பொழுது தேவனோடு கூட வாக்குவாதம் செய்கிறார்கள், தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அநேக சமயத்தில் அவர்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும் பொழுதும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு சில பேர் முடிவில் கீழ்ப்படிந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நேசிக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுங்களா? அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அதை ஏற்றுக்கொண்டே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள், அதை செயல்படுத்துகிறவர்களை தான் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு கீழ்ப்படியாமல் தான் நிலைத்து நிற்கிறீர்கள். அதில் கர்த்தர் பிரியப்படுவது இல்லை. உடனுக்குடன் கீழ்ப்படுகிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசுவாவுக்கு கிடைத்த இந்த ஜனங்கள் மிகவும் ஆச்சரியமான ஜனங்கள் பாருங்கள். மோசேக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கிடைக்கவில்லை. மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், ஆனால் ஜனங்கள் சரியா என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியில. ஆனால் யோசுவாவுக்கு கிடைத்த சந்ததி மிக உத்தமமான ஒரு சந்ததி. தேவன் சொன்ன அத்தனை காரியத்திற்கும் உடனுக்குடன் அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். உடனுக்குடன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து
அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார்கள். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எதுவாய் இருந்தாலும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம். அதை வாசியுங்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. பாருங்க, கர்த்தருடைய பெட்டி நடுவில் செல்லுகிறது. அதற்கு முன்பாக ஆசாரியர்கள், அதற்கு பின்பாக ஒரு கூட்டம். இப்படி கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு நடுவில் புறப்பட்டு போகிறது. முன்பாக ஆசாரியர்களுடைய கூட்டம், பின்பாக பின்தண்டு புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று நான் இந்த இடத்தில் சொல்வது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் நடு மையத்தில் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற ஆலோசனை என்ன? மீண்டும் அந்த வார்த்தையை வாசியுங்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். கர்த்தரின் ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது. கர்த்தருடைய பெட்டி நடுவாய் அவர்களுக்கு நடுவில் புறப்பட்டு செல்லுகிறது. கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு நடுவில் புறப்பட்டு செல்கிறது. இது எதை காட்டுகிறது? உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நடு மையத்தில் இருக்க வேண்டியது அவசியம். சற்று யோசித்து பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஏனோ தானோ நடக்க முடியாது. கர்த்தருடைய பெட்டியை ஒருத்தன் தன்னுடைய தோள் மேல சுமந்து கொண்டு போறான்னு சொன்னா அவன் சாதாரணமா நடக்கிற நடை போல நடக்க முடியாது. சாதாரணமா நம்முடைய நடைகளை நம்ம சற்று சீர்தூக்கி பாருங்க. நாம யாரை போல நடக்கிறோம்? நம்முடைய நடை யாரை போல இருக்கிறது? பெரும்பான்மையாக யாரை போல இருக்கு? ஒன்று நம்முடைய பெற்றோர்களை போல தானே இருக்கு. என்னங்க, கரெக்டா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் யாரை போல நடக்கிறார்கள்? பெரும்பான்மையாக பார்ப்பீர்கள் என்றால் ஒன்று அம்மாவை போல நடப்பாங்க, இல்லாட்டி அப்பாவை போல நடப்பாங்க, இல்லாட்டினா அவங்க குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க மாதிரி நடப்பாங்க. சரிங்களா இல்லையா? இப்படி தானே நம்முடைய நடைகள் இயல்பா இப்படிதான் இருக்கிறது. ஜென்ம சுபாவம் நம்முடைய ரத்தத்திலேயே அது கலந்து விடுகிறது. நம்முடைய நடை அதுதான். ஆனா ஒரு ஆசாரியன் இயல்பாய் தன்னுடைய தகப்பனை போல நடக்கிறான். ஆனா கர்த்தருடைய பெட்டி அவன் தோல் மேல வந்துருச்சுன்னா அவங்க அப்பா நடக்கிறது போல அவர் நடக்கக்கூடாது. இனிமே அவர் என்ன பண்ணணும்? பெட்டி தோல் மேல இருக்கு, ஒழுங்கா நடக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நடக்கணும். அவர் நான் என்னுடைய ஜென்ம சுபாவம் இதுதான், நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னாருன்னா என்ன நடக்கும்? அங்க கர்த்தருடைய பெட்டி அங்க ஒரு அசைவு ஏற்பட்டா கூட என்ன ஆகும்? ஆசாரியனுக்கு ஒரு அடி விழும். அந்த இடத்துல நடையை மாற்றிக்கொள்வான் ஆசாரியன். முன்னால் நடப்பவர்களும் பின்னால் நடப்பவர்களும் இப்ப என்ன செய்வாங்க? ஆசாரியர்களை பின்பற்றுகிறார்கள். ஆசாரியருடைய நடைகள் சரியாய் மாறிவிட்டது. கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரகாரம் அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். யுத்த வீரர்கள் தான் பின்பற்றி வருகிறார்கள். யுத்த வீரன் நிமிர்ந்து நடப்பான், கம்பீரமா நடப்பான். அந்த கம்பீரம் அதெல்லாம் இங்க நடக்காது. கர்த்தருடைய பெட்டி எப்படி போகிறதோ அதற்கு ஏற்றாற் போல அவன் தன்னுடைய வேகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டிக்கு ஏற்றாற் போல அவன் தன்னுடைய நடையை மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டி நம்முடைய வாழ்க்கையில் நடுவில் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பெட்டி என்று நான் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடு மையத்தில் இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தில் அங்கம் வகிக்கும் என்றால், அதற்கு ஏற்றாற் போல உங்கள் நடைகள் தானாகவே மாற்றப்படும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்தை கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் ஜென்ம சுபாவ நடை அப்படியே தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் நடு மையத்தில் இருக்கும் பொழுதுதான் அதற்கு ஏற்றாற் போல முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தங்களுடைய வழிகளை திருத்தி அமைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய வேகத்தை குறைத்துக் கொள்வார்கள் அல்லது வேகத்தை அதிகரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களைப் போல அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். ஆச்சரியம் என்ன? நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற
ஆசாரியர்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்களும் நானும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். பாருங்கள், உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய தோள்கள் மீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற நீங்களும் நானும் ஏனோ தானோ என்று நடக்க முடியாது. நம்முடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துகிற நடை நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒத்த பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரகாரம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால்தான் கர்த்தர் சொன்னாரே, எரிகோவை சுற்றி வருகிறீர்கள், உங்களுடைய இந்த சுற்றி வருகிற இந்த பிரயாணத்தில் என் பெட்டி நடுவில் இருக்கட்டும். முன் நடக்கிறவர்களும் சரி, பின்னே நடக்கிறவர்களும் சரி, என் பெட்டிக்கு ஏற்றாற் போல நடக்க வேண்டும். என்னுடைய பிரசனத்துக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெட்டியில் கர்த்தருடைய பிரசனம் பிரத்யட்சமாய் தங்கி இருந்தது. ஜனங்கள் பயபக்தியோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய நடைகளை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், தங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறார்கள். மனம் போன போக்கில் நடந்த ஒரு மனிதன் கூட, யுத்த வீரன் கூட இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் கலந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை எடுத்து போட்டுவிட்டு கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இன்றைக்கு எரிகோ வீழ்த்தப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கிற தடைகள் தகர்ந்து எரியப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் நடைகள் சீர்படட்டும். என்னுடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல உன் நடைகள் மாற்றப்படட்டும். என்னுடைய பிரசனத்துக்கு முன்பாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். உன் ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு என்னுடைய தெய்வீக சுபாவத்திற்கு நேராய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். பாருங்கள், கர்த்தருடைய பெட்டிதான் அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பிரசனம் தான் தேவ ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிரசனம் தான் தேவ ஜனங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிரசனம் அந்த இடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், மனம் போன போக்கில் நடப்பார்கள் என்றால் கர்த்தருடைய பிரசனம் விலகி போய்விடும். தேவ ஜனங்கள், ஜெயத்தை நோக்கி காத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் தங்கள் நடைகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆசாரியன் நடக்கிறது போல அவர்களும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்கள் வழிகளை சீர்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை நடு மையத்தில் இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை வகிக்கும் என்றால், தானாகவே நம்முடைய வழிகள் சீர்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி தெய்வீக சுபாவங்களை நமக்குள் இருந்து நாம் பிரதிபலிக்க ஆரம்பித்து விடுவோம். பாருங்கள், இதைதான் கர்த்தர் 4வது காரியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். ஆசாரியர்கள் முன்னே நடக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்க கூடாது என்று சொல்லி விசேஷ விதமாய் பயிற்சி எடுத்தவர்கள் 7 ஆசாரியர்கள் புறப்பட்டு போகிறார்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு ஏற்றாற் போல நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற் போல ஜனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். யுத்த வீரர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை மாற்றி எழுதப்பட வேண்டும், மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியம். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 4வது ஆலோசனை. பாருங்கள், இந்த ஆலோசனையை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? யோசித்து பாருங்கள். எரிகோவின் மதில் சுவர் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கோட்டை. இந்த கோட்டை தகர்க்கப்பட்டாலும் ஜனங்கள் உள்ளே கடந்து போவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். காரணம் என்ன? ஒரு மதிலின் மேல் கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் எரிகோ நகரம். அந்த நகரத்தை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் ஏறி செல்ல வேண்டியது அவசியம். ஏறி செல்ல வேண்டும். ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். சற்று யோசித்து பாருங்க. எரிகோ என்ற ஒரு கோட்டையை நாம் சுற்றி வருகிறோம். அதை நீங்களும் நானும் இடித்து தள்ளணும்னா அந்த கற்களும் செங்கலும் எந்த பக்கம் போய் விழும்? உள்ளுக்குள்ள போய் விழும். அது ஒரு பெரிய தடையாயிடும். நிச்சயமா நம்மளுக்கு தெரியும், வெளிப்பக்கம் அது விழாது. ஏன்னா உள்ள இருக்கிற எரிகோவின் ஜனங்கள் இடித்து தள்ளினாதான் அந்த கல் எங்க விழும்? வெளிப்பக்கமா விழும். வெளிப்பக்கமா விழுந்தாதான்
இந்த தடை நமக்கு என்னவாய் மாறும்? படிக்கட்டுகளாய் மாறும். அப்ப இது நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி நான் இந்த எரிகோவை வீழ்த்த போகிறேன்? எப்படி இந்த தடையை நான் தாண்ட போகிறேன்? எப்படி நான் ஏறி செல்ல போகிறேன் என்று சொல்லி நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் எரிகோ பட்டணத்தை போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்களாம். அந்த இடத்தை, எரிகோ பட்டணம் இருந்த இடத்தை போய் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா. என்ன ஆச்சரியம்னா, எரிகோவின் மதில் சுவர் வெளியில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இடித்து தள்ளி இருப்பார்கள் என்றால் அது வெளியிலிருந்து உள்பக்கம் விழுந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கலையா? அந்த கற்கள் எப்படி விழுந்திருந்ததா? உள்ளிருந்து வெளிப்பக்கமா அப்படி விழுந்திருந்ததா? அது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வந்ததா. இது எப்படி சாத்தியம்? அப்ப எரிகோ ஜனங்களே அதை இடித்து தள்ளிட்டாங்களா? அது முடியாதே. எப்படி அது செய்வாங்க? அவங்களே தங்களை கையெழுத்திருப்பாங்களா? இருக்காதே. நிச்சயமா அதற்கான சாத்தியங்கள் இல்லை. இது எப்படி நடந்தது? ஆராய்ச்சியாளனுக்கு தெரியாது. புதைபொருளை ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு அது தெரியாது. ஆனா வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு அது தெரிய வரும். வாசியுங்கள் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அப்ப மதில் சுவர் இடிந்து விழுவுது. உள்ளிலிருந்து, உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கம் அப்படி இடிந்து விழுது. இடிந்து விழுந்த உடனே தடையாய் நின்று கொண்டிருந்த மதில் சுவர் இப்பொழுது ஜனங்களுக்கு என்னவாய் மாறுகிறது? படிக்கட்டா மாறுது. எரிகோவின் மனிதர்களை இடித்து தள்ளல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது நடந்தது. கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த இடத்தில்? சுற்றி வாருங்கள். அதை செய்கிறார்கள். பேசாதிருங்கள், பேசாமல் போகிறார்கள். எக்காலங்களை ஊதுங்கள், மீண்டும் சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்க குறிப்பிட்ட நாள் வந்தது. கர்த்தர் குறிப்பிட்ட அந்த நாள் வந்த பொழுது கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்ட ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எரிகோ தகர்த்தப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற 5வது ஆலோசனை என்ன? கர்த்தருடைய நேரத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதற்காக தேவஜனம் காத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு பல சமயத்தில் நீங்களும் நானும் காத்திருப்பது இல்லை. மற்றவர்களுக்காக காத்திருக்கிறோம், மனிதர்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதற்காக தேவஜனங்கள் காத்திருப்பது இல்லை. காத்திருப்பது அநேகர்களுக்குள் சோர்வை கொண்டு வருகிறது, முறுமுறுப்பை கொண்டு வருகிறது. இன்னும் நான் எவ்வளவு காத்திருக்க வேண்டும், இன்னும் நான் எவ்வளவு பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருங்கள், என் கரம் வெளிப்படும் வரையிலும் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவ ஜனங்கள் அப்படித்தான் காத்திருந்தார்கள். காத்திருந்த பொழுது என்ன நடந்தது? தடையாய் நின்ற மதில் சுவர் அவர்களுக்கு படிக்கட்டுகளாய் மாற ஆரம்பித்தது. பாருங்கள் தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது, இதுதான் காத்திருத்தல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதும் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல். கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருத்தல், கர்த்தருக்காக காத்திருத்தல். கர்த்தருடைய கரம் வெளிப்படும் மட்டும் தேவஜனங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியம். அதற்கு முன்பாக எதையும் அவர்கள் தங்களுடைய மனுஷ அறிவினால் செய்யக்கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். 7வது நாளில் 13 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கிற சரீர பலம் அத்தனையும் இழந்து போயிருப்பார்கள். அத்தனை பலத்தையும் இழந்து போய் நின்று கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பெரிய பட்டணத்தை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அந்த 7வது நாளில் 7 முறை சுற்றி வந்தவுடன் களைத்து போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நீங்களும் நானும் களைத்திருக்கிற நேரத்தை தான், நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தை தான் தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்துகிறார். பாருங்கள், காரணம் என்ன? மாமிசம் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. என் பலம், என்னுடைய கை பலன் எரிகோவை வீழ்த்தினது என்று சொல்லி மாமிசமானது கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய பலனெல்லாம் குறைந்து போன சமயத்தில், நம்முடைய பலன் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிற சமயத்தில், இனி என்னால் முடியாது என்று நாம் நினைக்கிற சமயத்தில் தான் கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார்.
கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து செய்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை கர்த்தருக்காக காத்திருந்து நீ சோர்ந்து போனது போல நீ காணப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் பலகீனமாய் வந்திருக்கிறேன், என் பலனை இழந்து போய் வந்திருக்கிறேன், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு நான் காணப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீ கூனி குறுகி போய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலகீனம்தான் கர்த்தருடைய பலத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. நீ சோர்ந்து போயிருக்கிற நேரம்தான் கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையிலே வெளிப்பட இருக்கிறது. நீ சோர்ந்து போயிருக்கிற சமயம்தான் கர்த்தருடைய கரம் உனக்காக யுத்தம் செய்ய எழும்புகிறது என்பதை நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? பலகீனத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க. இன்றைக்கு தேவ ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை என்ன? உங்களை நீங்கள் நம்புவதை நிறுத்திவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களை நீங்கள் நம்புவதை நிறுத்திவிடுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். தேவனை விசுவாசிக்க பழகுங்கள். எரிகோ வீழ்த்தப்பட்டதின் ரகசியம் என்ன? அதைதான் கர்த்தர் ஒட்டுமொத்தத்தில் சுருக்கமாய் ஒரே வார்த்தையில் எழுதி வைத்து முடிக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோவின் பட்டணம் வீழ்த்தப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஆலோசனை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் என்னதமா சொல்லுகிறார்? விசுவாசத்தோடு கூட அதை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பதில் தருவான்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட செய்யுங்க. வேண்டாம் வெறுப்பா இல்ல. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு 7 நாள் சுற்றி வரப்பட்டு வீழ்ந்தது. பாருங்கள் அந்த வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அது எதனால் விழுந்தது? விசுவாசத்தினால். விசுவாசத்தோடு கூட நடக்க ஆரம்பியுங்கள். தன்னம்பிக்கையோடு இல்ல, கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தோடு கூட நடக்க ஆரம்பியுங்கள். இத்தனை நாள் நீங்கள் உங்களை நம்பினீர்கள், உங்களை நம்பிக்கொண்டு யுத்தம் செய்தீர்கள், தோற்று போய் நிற்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நம்புவதை நீ விட்டுவிட்டு என் மீது, என் வார்த்தையின் மீது, என் வல்லமையின் மீது உன் விசுவாசத்தை நீ வைக்க பழகிக்கொள். அது எரிகோவானாலும் சரி, எப்பேற்பட்ட மதில் சுவராய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையாய் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அது இடிந்து விழத்தான் செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாச நடையை நடக்க பழகுங்கள். விசுவாச ஓட்டத்தை ஓடுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் வெளிப்படட்டும். கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். உங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை கூட்டுங்கள். ஏதோ பாரம்பரியமாய் செய்கிறது போல இருக்கக்கூடாது, ஏதோ ஒவ்வொரு நாளும் செய்கிறது போல இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட செய்ய ஆரம்பியுங்கள். விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக எரிகோவை வீழ்த்துகிறார். உங்களுக்கு தடையாய் நிற்கிற மதில் சுவரை நீங்கள் ஏறி போகத்தக்கதா, தடையாய் நின்று கொண்டிருக்கிற மதில் சுவர்கள் இடிந்து விழுந்து அது உங்களுக்கு வெற்றியின் படிக்கட்டுகளாய் மாறத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பாருங்கள், இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கூட செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.